யார் உங்களில் பெரியவர்? நம்மில் யார் பெரியவர்? இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் அழிவதற்கான ஒரு ஆயுதம் என்று என்னவென்று கேட்டால், நம்மில் யார் பெரியவர்? ஒருமுறை ரஷ்யாவில் மிகச் சிறந்த எழுத்தாளரான டால்ஸ்டாய் ஒரு பூங்காவில் அமர்ந்து கொண்டிருந்தார். அந்த பூங்காவில் ஒரு குழந்தையானது விளையாடி கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது சற்று உற்று நோக்கி கொண்டிருந்த இந்த மிகச்சிறந்த எழுத்தாளர் டால்ஸ்டாய் அந்த குழந்தை சென்று, என்னோடு விளையாடுகிறீங்களா? பின்பு அவரும் அக்குழந்தையோடு விளையாடி கொண்டிருந்தார். நேரம் ஆகிவிட்டது. அந்த குழந்தை அந்த மிகச்சிறந்த எழுத்தாளரான டால்ஸ்டாயிடம் கூறியது, அங்கிள், பாய் பாய், நான் வீட்டுக்கு போயிட்டு வாரேன், நேரம் ஆயிற்று. அந்த குழந்தை வீட்டிற்கு செல்லும் முன்பு இந்த மிகச்சிறந்த எழுத்தாளர் கூறினாராம், உங்க அம்மா கிட்ட சொல்லு, நான் இன்றைக்கு ரஷ்யாவின் மிகச்சிறந்த பிரபலமான பெரிய எழுத்தாளரான டால்ஸ்டாயிடம் விளையாடி கொண்டிருந்தேன் என்று சொல் என்று அவர் அக்குழந்தையிடம் கூறினாராம். அக்குழந்தை, சரி அங்கிள், நீங்களும் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. அந்த புள்ள சொல்லிச்சான், நீங்களும் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, நான் மேரி என்கிற சின்ன குழந்தைகிட்ட விளையாண்டேன்னு சொல்லி. ஆம் அன்பின் சொந்தங்களை, அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். தன்னை தான் பெரியவர், பிரபலமானவர் என்று நினைத்து கொண்டிருந்த அவரிடம் சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? நாங்கள் அங்கி இல்லாமல் நார்மல் பேண்ட் ஷர்ட்டில் நின்னோம்னு வச்சுக்கிறோங்க. சாதாரண உங்களில் ஒருவர் நின்னாலும் சரி, சின்ன குழந்தையை விட்டு சென்றால் அதுக்கு யாரென்று தெரியாது. கள்ளம் கபடமற்ற, தூய்மையான, பொறாமை இல்லாத, போட்டி மனப்பான்மை இல்லாத, இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுலடிகளார் கூறுவது போல, யார் ஞானமிக்கவர்? யார் ஞானமிக்கவர்? நற்பண்புகளை உடையவர், கட்சி மனப்பான்மை இல்லாதவர், போட்டி பராமை இல்லாதவர். அதைத்தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார், உங்களில் முதல்வராக இருக்க விரும்புகிறவர் யாரா இருக்கணுமா? உங்களில் தொண்டராக இருக்கட்டும். இயேசுவும் சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். எந்த ஒரு தலைவரும் இந்த உலகத்தில் இத்தகைய செயலை செய்ததில்லை. அதைத்தான் பெரிய வியாழக்கிழமை ஒவ்வொரு குருவானவரும் பெரிய ஆட்களா நினைச்சுக்கிறவங்க கடவுள் சொல்றார், போ காலை கழுவு, காலை கழுவு. யார் செய்ய முடியும்? ஒரு அடிமைதான், ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமைதான் தன் சீடனுடைய காலை கழுவ முடியும். அதைத்தான் சீடர்களுக்கு, உங்களில் முதல்வராக இருக்க விரும்புகிறவர் முதலில் தொண்டராக இருக்கட்டும். 2 நிகழ்வுகள் அண்மையில் நடந்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், சரியா, 150 ரூபாய் கீழே கடந்திருக்கு. இழுத்துட்டு ஓடி வாரான், சாமி 150 ரூபா, இந்த காசு கீழே கடந்துச்சு. எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, இது நானாக இருந்தால் தூக்கி பாக்கெட்டில் போட்டிருப்பேன். டீ காஃபி செலவுக்கு உதவும், இல்லைனா பெட்ரோல் செலவுக்கு உதவும். ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு, எங்கே இருந்து வந்தது இந்த கள்ளம் கபடப்பற்ற மனவு? நினைத்திருந்தால், இப்போ தான் சின்னவங்கெல்லாம் ஸ்மார்ட் ஆகிட்ட, நினைத்திருந்தால் அச்சிறுவன் அந்த 150 ரூபாயை எடுத்துக்கொள்ளலாம். தன் செலவுக்காக, மிட்டாய் வாங்குவதற்காக, ஃப்ரெண்ட்ஸுமாவோட ஐஸு ஜூஸு குடிக்கிறதுக்கு வச்சிருக்கலாம். ஆனால் சாமி, ஃபாதர், இந்த 150 ரூபா கீழே கடந்துச்சு, என்னிடம் கொடுத்து விட்டு சென்றான். இதற்கு எதிர்மறையான ஒரு நிகழ்வு. அண்மையில் ஒரு தாயார் அலுவலகத்தில் வந்து, சாமி, ஏன் கம்மல், தங்க கம்மல் ஒன்று 2 நாட்களுக்கு முன்பு கள போய்விட்டது,
அதை எடுத்தவர்கள் பெரியவர்கள், அதை கண்டும் இருக்கிறார்கள். அது யாருன்னு தெரியல, இன்னும் கொண்டும் தரையில்லை. 2 நாட்களுக்கு முன்பு என் தங்க கம்மல் களபோய் விட்டது, அதை எடுத்து விட்டார்கள் பெரியவர்கள், அதை கண்டும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நபர் இன்னும் கொன்று உங்களிடமும் தரவில்லையா என்று கேள்வி. யார் பெரியவர் இதில்? இச்சிறியோரா? வயதில் வளர்த்தியில் பெரியாளாகிவிட்டோமே. கள்ளங்கபடுற்றவரே, உங்களில் பெரியவர். ஆமன்.